சார் ஜாய் கிறிஸ்டல்லா மாதமட்டி ரங்கராஜ் இப்போ வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்ற அளவுக்கு மாதமட்டி ரங்கராஜ் வந்துட்டாரு. ஏன் இத்தனை நாள் முன்னாடி அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை, இன்னைக்கே ஒத்துக்கிறாரு. இதுக்கு மேல ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் இப்போ அவருக்கு ஒரு வழி இல்லை. நீங்க எங்கேயுமே அவர் வந்து ஆன்சர் பண்ணல. அவங்க அத்தனை வீடியோக்கள் விட்டாங்க, அத்தனை இது பேசுறாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. தன் குழந்தைக்கு அவங்க தான் வேணும்னு சொல்றாங்க. எனக்கு கேட்கறது அப்பா தான் கேட்கறாங்க. ஜாய் கிருஷ்ணா ஒரு கேரக்டரே இருக்கிறதே ஒரு கேர் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா மாநில மகளிர் ஆணையத்துடைய விசாரணையின் அடிப்படையில் 2 பேரை கூப்பிட்டு விசாரணையில் 3 முறை விசாரணை நடத்தப்பட்டு நினைக்கிறேன். இது போனால் கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணுவோன்னா டிஎன்ஏக்குள்ளே போவாங்க. போச்சுன்னா கன்ஃபார்மாக தெரிய வரும். அப்போ நீங்கள் மறைக்கவே முடியாது. மாதமட்டி ரங்கராஜருடைய அப்பா அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு ஜாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா? ஒத்துக்கிட்டாரு. கல்யாணமும் பண்ணின்னு ஒத்துக்கிட்டேன்றாரு. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறதே ஒத்துக்கிட்டார். இதற்கு முன்னாடி ஏன் ஒத்துக்கல? இப்போ உங்களுடைய இமேஜ் என்னாச்சுப்பா? இல்லை, ப்ராப்பராக விவாகரத்து வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதே ஒரு கேஸ் தான். சட்டப்படி மிகப்பெரிய தவறு அது. பட் அவர் என்ன கோயிலில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அவர் 2 பேரும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கல்யாணம் வந்து சட்டப்படி செல்லாது. இப்போ அது ஒன்று இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய போராட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு முழுமையான விடை கிடைச்சு ரங்கராஜ் ஒத்துக்கிட்டார். இது போதுமே உங்களுக்கு. கைது செய்யப்படுவாரா மாதமட்டி ரங்கராஜ் இந்த கேஸ் மூலியமா சொல்றாங்க. இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்றது ரெண்டுல எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதுவா? இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. காவல்துறை சம்மன் அனுபவிச்சு இவங்க 2 பேர் ஜாக்கெட்லாம் போவாங்க, இவரும் போவாங்க போது அங்கே என்ன சொல்லுவாருன்னு ஒரு விஷயம். பட் நீங்க இங்கே மகளிர் ஆணையத்திட்ட நீங்க சொன்ன விஷயத்தை தான் அங்கே நீங்க சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியாது எதையுமே. பட் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா? அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தால், ஏன்னா அவங்க அட்வொகேட் வேறு, ஸோ மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக என்ன பொறுத்தும் ரங்கராஜ் மேலே எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், அவங்க தானே கூட வர்றாங்க. ஏன்னா மகளிர் ஆணையத்துக்கு வரும்போது கையை பிடிச்சிட்டே தான் கூட்டு போகிறாரு வர்றாரு. பட் இது வரைக்குமே ரங்கராஜ் இது எதிர்பார்க்கவில்லை. இந்த ரிசல்ட்டு மகளிர் ஆணையத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேசன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், ஜாய் கிறிஸ்டல்லா மாதமட்டி ரங்கராஜ் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காலமாக, ஒரு 6 மாத காலமாக இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்ற அளவுக்கு மாதமட்டி ரங்கராஜ் வந்துட்டாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி கேட்கும்போது அதை பற்றின எந்த ஒரு பதிலும் கிடையாது. எல்லாரும் அதை கிண்டல் பண்ணி ஒரு வேற மாதிரி விஷயம் மாற்றிட்டாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பெரிய தப்பே கிடையாதுன அளவுக்கு மாதமட்டி ரங்கராஜ் ஒதுங்கி போன மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க பணம் இருக்குது தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. பட் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரு வழியே இல்லாமல் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார். இந்த விஷயத்தை வந்து இவர் முன்னாடியே ஒத்துருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் அவர்கிட்ட நீங்கள் சொன்னது மாதிரி பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பணத்தால் எதையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, சாதிக்க முடியுங்கிறதுக்கு இந்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாநில மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணை எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். நம்ம இதை நீங்கள் எங்கேயுமே அவர் வந்து ஆன்சர் பண்ணல. அவங்க அத்தனை வீடியோக்கள் விட்டாங்க, அத்தனை இது பேசுகிறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தன் குழந்தைக்கு அவங்க தான் வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்குறது அப்பா தான் கேட்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது அவர் அசால்ட்டாக அவருடைய வேலையில் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ஷோவுக்கு போகிறாரு, ஜட்ஜாக இருக்கார், இந்த சமையல் வேலைக்கு போகிறாரு. ஜாய் கிருஷ்ணா ஒரு கேரக்டரே இருக்கிறதே ஒரு கேர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தான் நிறைய விஷயங்களில் பேசணும். ஒரு பொண்ணுடைய மனசு, நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணது 2 பசங்க இருக்குன்றதெல்லாம் ஓகே. நீ அவங்களையும் ஏமாற்றி, உங்களையும் ஏமாற்றிட்டு, ஜாய் கிருஷ்ணாவும் ஏமாற்றிட்டு, பார்க்குற மக்கள் கேட்குற மக்களையும் நீ ஏமாற்றணும் முடிவு பண்ணாது எந்த வேலை நியாயம் அது? ஏன் இத்தனை நாள் முன்னாடி அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை, இன்றைக்கே ஒத்துக்கிறார்? இதுக்கு மேலே ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் இப்போ அவருக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா மாநில மகளிர் ஆணையத்துடைய விசாரணையின் அடிப்படையில் 2 பேரை கூப்பிட்டு விசாரணையில் 3 முறை விசாரணை நடத்தப்பட்டு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த பதில் அடிப்படையில் ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கடிதம் காவல்துறைக்கு அனுப்பப்படுது. இது போனால் கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணுவோன்னா டிஎன்ஏக்குள்ளே போவாங்க. போச்சுன்னா கன்ஃபார்மாக தெரிய வரும். அப்போ நீங்கள் மறைக்கவே முடியாது. இந்த விஷயம் வந்து நம்மளுடைய தமிழக அரசும் காவல்துறையும் சரி, தன்னுடைய சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவருடைய பதில் இருந்து விசாரணை எந்த அளவுக்கு கடுமையாக இருந்துச்சா சார்? கடுமையாக இருந்துச்சுன்னா அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு மகளிர் ஆணையம் வந்து, ஏன்னா அவங்க மேடம் குமரின்னு நினைக்கிறாங்க மேடம், அவங்க தான் ஃபுல்லாக என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி தனித்தனியாக என்கொயரி பண்ணாங்க. 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் என்கொயரி பண்ணாங்க. விசாரணை அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் உண்மையாக இருந்ததுன்னா, ஒரு உண்மையை நம்ம மறைக்கவே முடியாது சார். பொய்னா நீங்கள் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ சொன்ன பொய் வந்து இப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் மறந்துடும், மாற்றி சொல்லி. பட் உண்மை நீங்கள் எப்போ சொன்னாலும் நைட்டு 2 மணிக்கு ஹெல்ப் பண்ணால் கூட உண்மையை உண்மைன்னு சொல்லுவாங்க செய்வாங்க.
எத்தனை நாளைக்கு பொய் இல்லைன்னு மறைச்சு பேச முடியும்? ம், ம், ம். அதனுடைய விளைவு தான் இந்த விசாரணையில் அவர் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை. அவருடைய பிளான் என்னவா இருந்துச்சு ஆக்சுவலி? ஒன்றும் இல்லை சார், ஜாலியாக இருந்துட்டு போகலாம், டேக் இட் ஈஸி, நம்மகிட்ட பணம் இருக்குது, ஜாலியாக இருக்குது, அவங்க ஊரில் இருக்காங்க, சென்னைக்கு சில வேலை விஷயமா வந்தோமா, ஷோவில் கலந்துக்கிட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு நட்பாக தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அவருடைய பயணம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர், சிவகார்த்திகேயனுக்கு இருந்திருக்காங்க, விஜய் கூட இருந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸோ பெரிய காஸ்டியூம் டிசைனர். அப்போ தான் இவருக்கும் காஸ்டியூம் டிசைனராக வர்றாங்க. அவங்க வந்தவங்க வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுடைய அந்த மூமெண்ட் எப்படி இருந்திருக்கு, அங்கே தான் அவங்க உங்கள் வேலையில் விழுந்திருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க அதையும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. எனக்கு அங்கே ஊரில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, இவ்வளோ பணம் இருக்குது, எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைங்கும் போது ஒரு பொண்ணுடைய மனசை நீங்கள் கரைச்சிருக்கீங்க. மாதம்பட்டி ரங்கராஜருடைய அப்பா அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு ஜாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா? ஒத்துக்கிட்டாரு. கல்யாணமும் பண்ணின்னு ஒத்துக்கிட்டேன்றாரு. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறதே ஒத்துக்கிட்டார். இதற்கு முன்னாடி ஏன் ஒத்துக்கல? இப்போ உங்களுடைய இமேஜ் என்னாச்சு? இப்போ இல்லை, ப்ராப்பராக விவாகரத்து வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதே ஒரு கேஸ் தானே, அதுலேயுமே ஒரு சிக்குவார் தானே. இப்போ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டது மூலயமா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு, அவங்கள்ட்ட டிவோர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியாது. சட்டப்படி மிகப்பெரிய தவறு அது. பட் அவர் என்ன கோயிலில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அவர் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கல்யாணம் வந்து சட்டப்படி செல்லாது. இப்போ அது ஒன்று இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ரிஜிஸ்டர் பண்ண தான் நீங்கள் ஆதார் கார்டு போட்டு இதுக்கு முன்னாடி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துடும், தட்டின ஒன்றா வந்துடும். உங்களுக்கு ஆல்ரெடி மேரிடின்னு வரும். மாதம்பட்டி ரங்கராஜ் புதுமுகமாக என்ன உங்களுக்கு ஃபெமிலியர் ஃபேஸ், அவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அவங்க ஜாய் கிருஷ்ணாவுடைய மனசை கலைச்சிருக்காரு. அதனுடைய விளைவாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயந்தான். கல்யாணம் வரைக்கும் போய் குழந்தை வரைக்கும் போயிடுச்சு. குழந்தை இப்போ வந்து வெளி உலகத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த குழந்தை இருக்கும்போதே நீங்கள் பேர் வேற வச்சிருக்காரு இல்லையா? ராகான்னு நினைக்கிறேன், ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க குழந்தைக்கு. அப்படியே இந்த ரங்கராஜை உரிச்சு வச்சிருக்குன்றாங்க ஜாய் கிருஷ்ணா குழந்தை. ஆமாம், எப்படி மாறும் உங்களுக்கு? அவங்களுடைய ஒரு குழந்தை அப்பா மாதிரி இருக்குன்னா அந்த தாய் வந்து 24 ஹவர்ஸும் அவரே நினச்சிட்ருக்கான்னு அர்த்தம் சார். இந்த சிம்பிள் லாஜிக்கு தான். நீங்கள் ஒரு குழந்தை பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகணும்னா நீங்கள் அந்த கருவில் இருக்கும்போதே இந்த இசையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபீட்பேக் போய்கிட்டே இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கான விஷயம் இது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரங்கராஜே நடிச்சிட்டு இருக்காங்க. ஜாய் கிருஷ்ணா பிறந்த குழந்தை அப்படியே மோத்தோட உரிச்சு வச்சிருக்கு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. யாரை பார்த்தாலும் ரங்கராஜனா சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஒத்துருக்காங்க. இல்லை, இப்போ கேமரா முன்னாடி இவ்வளோ வெளிச்சத்துக்கு முன்னாடி தன்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதும் அதை வந்து ஒரு பெண் ஏற்றுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஏன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு ஃபேமாக இருக்கார், இவங்களும் ஒரு ஃபேமான ஒருத்தங்க இருக்காங்க. தனக்கு பிறந்த குழந்தைய நம்ம குழந்தைய யார் குழந்தைன்னு தெரிலன்ற அளவுக்கு போகும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு ஜாய் கிருஷ்ணா ஒரு பெண்ணாக எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. இல்லை, அதுதான் முன்ன கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து ஒத்துக்கிட்டார் இல்லையா? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய எய்மே என்ன? என்னுடைய குழந்தைக்கு அப்பா வேணும், அப்பா பேர் வேணும்னு தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய போராட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு முழுமையான விடை கிடைச்சிருக்கு. ரங்கராஜ் ஒத்துக்கிட்டார். இது போதுமே உங்களுக்கு? இல்லை, இதோட சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபாய் தர சொல்லியிருக்காங்கல்ல, மாதம் 6 லட்ச ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இதற்கு முன்னாடி இவர் வந்து ஒத்துக்கலை. அப்போ ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குழந்தையுடைய செலவுக்கு மாத வருமானம் அவங்களுக்கு அதை வாடகை கொடுக்கணும், குழந்தை மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்போ 6 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி அவங்க சொன்ன விதம். இப்போ என்ன சொல்லியிருக்காரு? நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ட்டார். நான் ஜாய் கிருஷ்ணா மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். இந்த ரெண்டு விஷயம் போதுமே. நீங்கள் இனிமேல் 6 லட்சம்னா 6.5 கோடி இருந்தாலும் 2 பேருக்கு ஒன்று தானே. ஓகே. ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ போகும். ஆனால் இதற்கு பிறகு காவல்துறை கிட்ட மகளிர் ஆணையம் கொடுத்ததனுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடிதத்தின் மூலமாக அவர் 2 பேரும் திரும்பி விசாரணைக்கு அழைப்பாங்க. இதற்கு பிறகு இவர் ரங்கராஜ் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு அங்கே ஒரு விசாரணை இருக்கும். ஓகே. அந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்டம் நமக்கு வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். இப்போ வரைக்குமே ஜாய் கிருஷ்ணனுடைய போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு, நியாயமான வெற்றியாக இருக்குது. ஓகே. ஒரு பக்கம் வந்து கைது செய்யப்படுவாரா மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த கேஸ் மூலியமாக சொல்கிறாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்றது. ரெண்டில் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதுவா? ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. காவல்துறை சம்மன் அனுபவிச்சு அவங்க 2 பேர் ஜாய் கிருஷ்ணலாம் போவாங்க, இவரும் போவாங்க போது அங்கே என்ன சொல்லுவாருங்கிற ஒரு விஷயம். பட் நீங்கள் இங்கே மகளிர் ஆணையத்திட்ட நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அங்கே நீங்கள் சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியாது எதையுமே. இப்போ அதன் அடிப்படையில் அங்கே சொல்லும் போது நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இது வந்து சட்டப்பூர்வமாக எல்லாமே ஏற்றுக்கொள்ள பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ருதி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கிறது ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஏதாவது ஃபைல் பண்ணால் தான் இவருக்கு சிக்கல் வரும். அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை இவர் விசாரணையில் போய் இல்லை நான் இங்கே சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னார்னா அங்கே ஒரு கண்டிப்பாக மேல்முறையீடு போய்
அப்போ காவல்துறை ஜாகிஸ்டா நிறைய விஷயங்கள் கேட்கப்படுறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. அப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மாதவிடாய் சிக்கல் வரும். ஸோ இவங்க விட்டு தருவாங்களா, இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, இல்லை இவங்க விட்டு தருவாங்களாங்கிறத அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு தெரியும். இங்கே ரங்கராஜ் ஒத்துக்கிட்டதின் பேரில் கண்டிப்பாக ஒரு குழப்பம் வந்து அங்கே நடக்கும். இது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க உலகத்துக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா. பட் இது எப்படி கொண்டு போவாங்கங்கிற விஷயம் இவங்க 3 பேருக்குள்ளே தான் இருக்குது. ரங்கராஜ் கிட்ட இருக்குது, ஜாகிஸ்லா இருக்குது, ஸ்ருதி மேடத்திட்ட இருக்குது. 3 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு முடிவு. பட் எதுவாக இருந்தாலும் 3 பேர் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்கன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கூட. யாருக்கு இந்த கைது நடவடிக்கை பார்த்தா வாய்ப்புகள் இருக்காது. பட் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா. முதல் மனைவின்னு சொல்ல முடியாது, இப்போ வேணால் சொல்லலாம். ஏன்னா ஜாகிஸ்லா செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அவர். அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தால், ஏன்னா அவங்க அட்வொகேட் வேறு. ஸோ இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக என்ன பொறுத்தும் ரங்கராஜ் மேலே எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், அவங்க தானே கூட வர்றாங்க. ஏன்னா மலையாளத்துக்கு வரும்போது கையை பிடிச்சிட்டே தான் கூட்டு போகிறாரு வர்றாரு. பட் இது வரைக்குமே ரங்கராஜ் இது எதிர்பார்க்கவில்லை. இந்த ரிசல்ட்டு மகளிரணத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியல. அவர் நினச்சது பணத்தால் எதனால் சாதிக்கலாம் நினச்சிருப்பார். பணத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. மனசளவில் எந்த பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நியமன தீர்ப்பு கிடைக்குங்கிறதுக்கான விஷயந்தான் இன்றைக்கி நடந்திருக்கு ஜாகிஸ்லா மூலமாக. ஓகே. நிறைய பெண்களுக்கு அவங்க ஒரு முன்னோடியாக இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.